இவங்கள் உடம்பை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கு மேலே 6 குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்காரு. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிமிஷத்தில் அவர் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிற காலம்லாம் மாதம் ஒரு தடவை குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாரு. இவங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது டீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சைன் பண்ணுறாங்க, இல்லை லேண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க, இது போடுறாங்கனால அது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துட்டு அதை வந்து சைன் பண்ணுறது நல்லது. வணக்கம், வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு. நம்ம ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? துலாம் ராசின்னு சொல்லும்போது சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 3 பாதங்கள் கொண்டது துளாராசி. துளாராசிக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னாக்க, பாதகாதிபதியான சூரியன் வந்து பாதகஸ்தானத்திலேயே 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது. இவங்களுடைய கிரக அட்டவணையில் 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்கார். செவ்வாய் வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு, அதாவது மிதுனத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கார். அவர் வந்து திரும்பி 30ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து மாறிடுறாரு. இவங்களோட ராசியாதிபதியான சுக்கிரனும் அங்கேயே இருக்கார் பாதகஸ்தானத்தில். இவங்களுக்கு 12ஆம் இடம், அதாவது கன்னிக்கு வந்து அவர் வந்து கரெக்டாக 26ஆம் தேதி வந்து மாறுறார், கேதுவோடு சேர்றார். இது இவங்களோட அமைப்பு. உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இவங்களுக்கு வந்து. ஏன்னா பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து, ராசியாதிபதியான சுக்கிரனும் அங்கேயே இருந்து, 12 புதனும் அங்கேயே போய் சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள் உடம்பை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கு மேலே 6 குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய உடல்நிலை இல்லை தன்னுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்னுடைய உடல்நிலையை இவங்க வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம். 6 போய் 8ல் உட்காந்துட்டுருக்கார். ஸோ மறைமுகமான எதிர்ப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலம் நேச்சுரலாகவே இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து பாதகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் போய் உட்காந்துருக்கும் பொழுது கொஞ்சம் இதற்கு வந்து பிரயத்னப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது வந்து இவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் வக்கரமாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பெரிய யோகாதிபதி அவர் தான். அவர் வந்து கண்டினியூஸாக அந்த பாதகஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பாதகங்களை குறைச்சிக்கிட்டே வரார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நிமிஷத்தில் அவர் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இவங்களுக்கு மெயினாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இவங்க குலதெய்வத்துக்கு ஒரு பட்சத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து நல்லது. 5ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிற காலம்லாம் மாதம் ஒரு தடவை குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தேவை, அவங்களுடைய அருளும் அனுகிரகமும் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் அதை வந்து இவங்க வந்து கவனிச்சுக்கிறது நல்லது. மூத்தவங்க, வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் செக்கப்போ இதுவோ ஜென்ரல் இதுவோ பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாக்கா அதுலேருந்து வரக்கூடிய வரவு செலவு லாப கணக்கை வந்து இவங்க வந்து சரியாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அது எங்கேயாவது ஒரு சின்ன கணக்கு தவறுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த என்னன்னு சொல்கிறது, கணக்கு பிழை இல்லை எழுத்து பிழைனால ஒரு பிரச்சனை. அதை வந்து இவங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை சரியாக பார்த்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அதை வந்து பார்த்துட்டு இவங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது டீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சைன் பண்ணுறாங்க, இல்லை லேண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க, இது போடுறாங்கனாக்கா அது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துட்டு அதை வந்து சைன் பண்ணுறது நல்லது. அதுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போது 9 வந்து 10ஆம் இடத்துல வந்து இருக்கார். ஆகஸ்ட் 30 வரைக்கும் இருக்கார். 9 10ல் இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிச்சுன்னு போகும்.
நிறைய அழைப்புகள் வரும். ஒரு புது பார்ட்னர்ஷிப் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது புதன்கிறதுனால. ஓகே. புதன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பார். அவர் 12 குடையவரும் அதுங்கிறதுனால நீங்கள் வந்து ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இல்லை ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் இவங்க வந்து அந்த எழுத்து பிழையோ கணக்கு பிழையோ எல்லாத்தையும் சரி பார்த்து சைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தையும் இவங்க பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இந்த மாதம். வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். கம்பெனியே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்கு போகக்கூடிய மோடில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இவங்களுக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். 8ல் மறைஞ்சாலும் அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இவங்க ராசியாதிபதியே அவர் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். வேலை பார்க்கணுமா வேண்டாமா, புது வேலையை பார்த்துக்கலாமா, இது பண்ணிக்கலாமா, இல்லை குழந்தைகள் சார்ந்த ஒரு சின்ன கவலை, இல்லை ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு கவலை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாம் சரியாயிடும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. எனக்கு செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வாக்கில் சம்திங் மாறிடுறார். மிதுனத்துக்கு மாறும் பொழுது அந்த விஷயமெல்லாம் பாசிட்டிவாகவே முடியும். நல்லாவே இருக்கும். ஒரு மிடில் ஆஃப் த மந்த் ஆகஸ்ட் 30க்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டம் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஓகே. இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லது சார்? இவங்களுக்கு வந்து மெயினாக சூரிய நாராயண சுவாமியை வந்து வழிபடலாம். அது வந்து இல்லை அப்படின்னா சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி போயிட்டு விளக்கேற்றிட்டு வருவது, சிவபெருமானை வழிபட்டு வருவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை அப்பா அவங்கள வந்து வணங்கணும். மனசார அவங்கள வந்து வேண்டிக்கணும். ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை வந்து நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களையும் கூட்டின்னு போனாலும் சரி, வர முடியலாட்டி அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு வருவது இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வரன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. சிம்ம ராசி கும்பராசி இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த மாதம் வந்து வரன் கிடைப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழில் முன்னேற்றங்கள், அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அங்கேருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாற போகிறார். அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வரலாம். ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே முடியறதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது. இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் வந்து ராசிலேயே இருக்கார். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஸோ தொழில் முன்னேற்றங்கள், அதே மாதிரி உங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அங்கேருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாற போகிறார். அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறமா ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா லாபஸ்தானத்துக்கு போகும்போது லாபகரமாக முடியக்கூடிய இவங்களோட எஃபர்ட்லாம் லாபகரமாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது.